ராணிப்பேட்டை மாவட்டம் பெருவளையம் அருகே பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த குடோனில் பெரும் தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். என்ன நடந்தது சுதாகர்? வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் சிறுவளையம் கிராமத்தில் உள்ள தனியார் நிலத்தில் மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் சேமித்து வைத்து தரம் பிரிக்கும் குடோன் செயல்பட்டு வருகின்றது. இந்த குடோனில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள செல்போன் தொழிற்சாலை மற்றும் பிற தொழிற்சாலைகளிலிருந்து நீக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் பெறப்பட்டு இங்கு சேகரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தும் வகையில் தரம் பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்று தரம் பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்ற பொழுது திறந்தவெளி நிலத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும்பொழுது திடீரென ஒரு ஓரத்தில் தீப்பற்றியது. இந்த தீ திடீரென அந்த திறந்தவெளி கிடங்கு மற்றும் குடோன் முழுவதும் பரவி விண்ணை முட்டும் அளவிற்கு புகை மூட்டம் பரவியது. இதனால் இது குறித்து தகவல் அறிந்த வருவாய் மற்றும் பிற துறையினர் உடனடியாக ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு பரவிய தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி சுதாகர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.